பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். கற்றுக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாயிருங்க. அதை ஏசப்பா எப்போதும் விரும்புகிறாங்க. இன்றைக்கி கூட ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தைன்னா, ஓய்வு எடுங்கள். ஆமென். ஓய்வு எடுக்கிறதுக்கு நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம். நம்முடைய களைப்பை மாற்றி நிறைய பிளேசஸ், நிறைய டூருக்கு போகிறோம். அங்கே புது புது இடங்களை பார்க்குறோம். அங்கே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய ஆலயத்தில் போய் ஓய்வெடுங்கள். ஆமென். தாவீது அழகாக சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு. இன்றைக்கி கூட அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரணும். ஆமென். ஆலயத்துக்கு போகணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது 6 நாட்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கி 7ஆம் நாளிலே அதிலே ஓய்ந்திருந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் ஹோலி டே சாபத் அப்படிம்பாங்க. ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் ஆசைப்படுறது தான், என்னுடைய ஆலயத்துக்கு போய் ஆண்டுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருங்க ஆண்டு சொல்கிறார். ஆமென். அதனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி ஆலயத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சர்ச்சை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் போங்க. தொடர்ந்து ஆலயத்துக்கு போங்க. கர்த்தர் அங்கே உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் உங்களுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதலும் வைத்திருக்கிறார். அதனால் ஆலயத்தில் போய் ஓய்விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.